அதிகாரம் 23. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பின்மாற்றத்தின் வரலாற்றை இங்கு சொல்லுகிறார். அவர்களுடைய பின்மாற்றத்திற்கு வேசித்தனமும் விபசாரமும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. சமஸ்த இஸ்ரவேல் தேசம் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் தெற்கு யூதா ராஜ்யம் என்றும் இரண்டாய் பிரிந்தது. வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே யாக்கோபின் 10 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். தெற்கு இஸ்ரவேல் தேசத்திலே யாக்கோபின் 2 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு சமாரியா தலைநகரமாகவும் யூதா தேசத்திற்கு எருசலேம் தலைநகரமாகவும் இருக்கிறது. இவ்விரண்டு தேசங்களுமே கர்த்தரை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் அவருடைய பின்மாற்றத்தை இந்த அதிகாரத்தில் தனித்தனியாக விவரித்து சொல்லுகிறார். இஸ்ரவேலும் சமாரியாவும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அவர்களுடைய அழிவு. யூதாவும் எருசலேமும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். சமாரியாவை போலவே யூதாவும் எருசலேமும் அழிந்து போகும். சமாரியாவும் எருசலேமும் இணைந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கத்திற்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அழிவு சேர்ந்து வரும்.